அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளி அருகே காவல்துறையினர் மீது கல்வீசி தாக்குதல் சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுதாகர் இணைப்பில் இணைகிறார். சுதாகர், வணக்கம். இந்த தாக்குதல் சம்பவமானது என்ன காரணத்திற்காக நடைபெற்றுள்ளது? இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் ராதிகா. மீஞ்சூர் அடுத்த காட்டுப்பள்ளியில் இயங்கி வரும் எல்என்டி கப்பல் கட்டும் நிறுவனத்தில் ஒப்பந்த தொழிலாளராக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த அமர் பிரசாத் என்பவர் வேலை பார்த்து வந்துள்ளார். நேற்றிரவு அங்குள்ள வட மாநில தொழிலாளர்கள் தங்கும் குடியிருப்பில் வீட்டு மாடியில் ஏறும்போது தவறி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. சடலத்தை மீட்டு காட்டூர் காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் வடமாநில தொழிலாளர்கள் உயிரிழந்தது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் எனவும் அவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என கூறி 1000க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது. மேலும் இந்த பகுதியில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணி குவிக்கப்பட்டதால் மேலும் காட்டுப்பள்ளி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் வடமாநில தொழிலாளர்களிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் வடமாநில தொழிலாளர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது கற்கள் வீசி அட்டூழியத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்ந்து பாதுகாப்பு தடுப்புகளை வைத்து தற்காத்துக் கொள்ள போது 10க்கும் மேற்பட்ட போலீசாருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காவல்துறையினர் கண்ணீர் புகை வீசியும் தடியடி நடத்தியும் அவர்களை விரட்டி அடித்திருக்கிறார்கள். தொடர்ந்து குடியிருப்பு பகுதிக்குள் செல்ல மறுத்து அட்டூழியத்தில் ஈடுபட்ட வடமாநில தொழிலாளர்கள் கூச்சலிட்டு எழுப்பி வருகின்றனர். அதே போல அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ள வடமாநில தொழிலாளர்களை குடியிருப்பில் விரட்டி அடித்த காவல்துறையினர் 50க்கும் மேற்பட்டவர்களை பிடித்து கைது செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் வடமாநில தொழிலாளர்கள் கோஷங்கள் எழுப்பி அட்டூழியத்தில் ஈடுபட்டு வருவதால அந்த பகுதியில் பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது. ராதிகா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுதாகர்.